ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லோரும் ஒரு டைமாவது ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு நியூ இயருக்கு ரெசல்யூஷனாவது எடுத்திருப்போம். ஆனால் அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் 95% மக்கள் சொல்கிற பதில் இல்லை அப்படின்றது தான். சரி, ஏன்னா நம்ம செட் பண்ணுறதெல்லாம் கோல்ஸ் கிடையாது, அது ஜஸ்ட் நம்மளோட விஷ் மட்டும்தான். நான் ஃபிட்டாக இருக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இது எல்லாமே நம்மளுடைய ஆசைகள் மட்டும்தான். சரிப்பா, நம்ம எப்படி சரியான கோல் செட் பண்ணுறது, அதையும் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்துடலாம் வாங்க. ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிக்கும் போது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று அந்த இலக்கு ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்றது தான். இங்கே ஸ்மார்ட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு கோல் ரொம்ப வேகாக இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அந்த இலக்கில் நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியணும். அந்த இலக்கு நமக்கு அச்சீவபிளாக இருக்கணும். அதே மாதிரி அது நம்ம வாழ்க்கைக்கு தொடர்புடைய ரிலவெண்ட்டான ஒரு கோலாக தான் நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இலக்குக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இந்த 5 விஷயமும் அந்த கோலில் இருந்தது அப்படின்னா தான் அது சரியான திட்டமிடப்பட்ட ஒரு இலக்காக கருதப்படுது. ஃபர்ஸ்ட், ஸ்பெசிஃபிக். உங்களோட இலக்கு ரொம்ப கிளியராகவும் வெல் டிஃபைன்டாகவும் இருக்கணும். உங்கள் இலக்கை நீங்கள் ஏன் அடைய ஆசைப்படுறீங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் நான் என்னோடய எடையை குறைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கு பதிலாக, நான் 6 கிலோ எடையை 3 மாதத்தில் குறைக்க முயற்சி செய்ய போகிறேன், நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது மூலியமாகவும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாகவும் இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு குறிப்பிட்றது தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலாக இருக்கும். ரெண்டாவது, மெஷரபிள். உங்களோட இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க, இன்னும் உங்களுடைய இலக்குகள் அடைய எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு, எனக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வருஷத்துக்கு 12 புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுறேன். இதை எப்படி நான் மெஷர் பண்ணுறது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகத்தை வாசித்து முடிக்கிறது மூலிமா ஒரு வருஷத்தில் 12 புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு மெஷரபிள் கோல். உங்களுடைய இலக்கு அளவிடக்கூடியதாக இருக்கிறது தான் உங்களுடைய இலக்கை நீங்கள் சீக்கிரமாக அடையிறதுக்கான ஒரு வழி. மூணாவது, அச்சீவபிள். உங்களோட இலக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் அடையக்கூடிய இலக்காகவும் இருக்கணும். உங்கள்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கணும். உதாரணத்துக்கு, நீங்கள் மேரத்தான் ரேஸ் ஓடணும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இது வரைக்கும் நீங்கள் மேரத்தான் ஓடினதே கிடையாது. அப்போ எடுத்தோன்னா நான் 21 கிலோமீட்டர் ரேஸில் தான் கலந்துக்க போகிறேன், அதில் நான் வெற்றி அடைய போகிறேன் அப்படின்ற இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சிங்க அப்படின்னா அதை அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு பதிலாக நான் 5 கிலோமீட்டர் ரேஸில் ஓட போகிறேன், தினமும் அதுக்கான பயிற்சியை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற இலக்கை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நகர்த்திட்டே போகணும். நாலாவது, ரிலவெண்ட். நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்களுடைய வேலைக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மோட்டிவேஷனோடவும் செல்ஃப் டிசிப்ளினோடவும் அந்த இலக்கை அடைய முயற்சி செய்வீங்க. உங்களுக்கு முக்கியமில்லாத ஒரு விஷயத்தை, நீங்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்காக நீங்கள் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இலக்கு அடையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அஞ்சாவது, டைம் பவுண்ட். உங்களுடைய இலக்குகளுக்கு ஒரு காலக்கெடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டைம் லிமிட் நீங்கள் செட் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் இலக்குகளை நீங்கள் தள்ளி போடுறதை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் ரொம்ப வேகமாக நகர்றதுக்கு இந்த டைம் லிமிட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு, நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னோடய சேல்ஸை இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் லிமிட்டோடு செட் பண்ணுறது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வேகமாக அடையிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அவரோட உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் எப்படி ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பெசிஃபிக். எதுக்காக நான் ஃபிட்டாக இருக்கணும்? ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படின்றது என்னுடைய உடலையும் சரி மனதையும் சரி ரொம்ப வலிமையாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கோலை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த கோலை நான் இதுக்காக தான் செட் பண்ணுறேன். ரெண்டாவது, மெஷரபிள். ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், எவ்வளோ செட்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ ரெப் பண்ணுறேன் அப்படின்றத நான் நோட் பண்ணுவேன். என்னுடைய உடம்புல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கா, என்னுடைய ஃபிசிக் நல்லா இருக்கா, என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் நான் பார்ப்பேன். எந்த வகையிலையும் என்கிட்ட முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நான் சாப்பிட்ற உணவுகளில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தணுமா, என்னுடைய எக்ஸசைஸ் ரொட்டீனை நான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி என் ட்ரெயினர்கிட்ட நான் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என் ரொட்டீனை ரீஷெட்யூல் பண்ணுவேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இது மூலிமா என்னோடய முன்னேற்றத்தை என்னால் அளவிட முடியும். மூணாவது, இது அச்சீவபிளா, இந்த இலக்கை என்னால் அடைய முடியுமா? நான் எடுத்தோன்னே ஜிம் ஜாயின் பண்ணி ஒரே மாதத்தில் நல்ல ஃபிசிக்கை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜிம்குள்ளே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலக்கை என்னால் அடைய முடியாது. நான் சின்ன சின்ன வெயிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எக்ஸசைஸை சரியான முறையில் கற்றுக்க போகிறேன், ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தூக்குற வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், என்னுடைய செட்ஸும் ரெப்ஸும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு நினச்சி நான் ஜிம் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலக்கை என்னால் அடைய முடியும். நாலாவது, இது ரிலவெண்ட்டான கோலா.
கண்டிப்பாக நான் உடற்பயிற்சி செய்கிறது என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், என்னுடைய ஆற்றலை அதிகரிக்கும். இந்த இலக்கை நான் அடைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும். எப்பவுமே ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டாக என் லைஃப் லாங்காக இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான தொடர்புடைய ஒரு இலக்கு தான். 5வது டைம் பவுண்ட். சரி, எப்போ நான் இந்த இலக்கை அடைய போகிறேன்? இன்னையிலேருந்து சரியாக 1 வருஷத்தில் நான் நினச்ச மாதிரி என்னுடைய உடம்பை நான் மாற்ற போகிறேன். என்னோடய ஃபிசிக்கை ரொம்ப ஃபிட்டாக நான் மாற்ற போகிறேன். என்னோடய லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஃபிட்டாக நான் வச்சுக்க போகிறேன். தினமும் ஈவினிங் தான் எனக்கு டைம் இருக்குது. தினமும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நான் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்டை நான் செட் பண்ணிக்கிறது என்னோடய இலக்கை நான் அடையிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்மார்ட்டான இலக்குகளை செட் பண்ணும்போது அதை அடையக்கூடியதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய இலக்குகளை ரொம்ப ஸ்மார்ட்டாக செட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.